ஜாகி ஜான் மாதிரி சம்மர் ஷாட் அடிச்சாப்ல அதான். அவங்க எதுவும் பிடிச்சிடல இல்ல? உயிருக்கு பயந்தவன கடவுளால கூட பிடிக்க முடியாது. தமிழ், உங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அம்மாக்கு ரொம்ப சீரியஸ் ஆமா, ஐசியூல சேர்க்கணுமா, உடனே வந்து பார்க்க சொல்றாங்க. கேர் டேக்கர் கார்டு இல்லாம விட மாட்டாங்க, என்ன பண்றது? பின்பக்கம் வழி இருக்குமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஹாஸ்பிடல்ல இருந்து டயாபெட்டிக் லேடி டாக்டர் வருவாங்க. கொஞ்சம் ரிசப்ஷன்ல பார்த்து அவங்கள மேல அனுப்பிடுறீங்களா? ஏன்னா அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வராங்க. அப்புறம் என்ன, நீதான் டயபெட்டிக் டாக்டர், வா போலாம். வாட்? இங்க பாரு, அம்மா அட்மிட் ஆனதுல இருந்து நானும் இங்க பெருசா இருந்தது இல்ல, என்னையும் யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஆனா என்ன எப்படி டாக்டர்னு நம்புவாங்க? ஏய், கட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ஓகே மினிட். I am Dr. Kunjita Parvatham. I will keep on waiting. Got a call from the diabetic department. It's in the 3rd floor, right? Yes, doctor. உயிர் மலர், Doctor, 1 minute. டாக்டர், 306 பேஷண்டோட டயபெட்டிக் ரிப்போர்ட் இது. உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க. எப்படி இருக்கு? It's nice. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ரிப்போர்ட் பேப்பர் ரொம்ப நைஸா இருக்குன்னு சொல்ல வராங்க இல்லையா டாக்டர்? இல்ல பேஷண்ட் உடம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு நைஸாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராங்க இல்லையா டாக்டர்? Exactly. இந்த பேஷண்ட் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர்? மார்கழியில வேண்டாம், நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு பின்னால பண்ணிக்கலாமா? இல்ல? எஸ் யூ ஆர் ரைட். பொங்கல் அன்னைக்கு வெளியே விட்டா நிறைய சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்டா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் கேக்லாம் விட்டீங்க? Fantastic analysis. டாக்டர் கிளம்பலாமா? டாக்டர், இந்த ரிசல்ட் எப்போ டாக்டர் சொல்லலாம்? சிஸ்டர், என்ன எலெக்ஷன் ரிப்போர்ட்டா? வெளில கொடுத்துக்கலாம் விடுங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த அம்மா வேலையை விட்டுட்டு போனே நோண்டிட்டு இருக்காங்க. யாரையும் கண்டுக்க மாட்டாங்களாமா? எப்படி சார் கண்டுக்குவாங்க? இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் டாக்டர் நவநீதா லவ் பண்றா. ஓ, புது ஓனர் அம்மாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். 205 தானே ஐசியூ கொண்டு போறாங்க பாருங்க. அம்மா. ஐயா தமிழ், சாப்பிட்டியாப்பா? பணம் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா, ஆபரேஷன் கண்டிப்பா நடந்துரும். நீ ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏய், வீட்டுக்கு முன்னால இந்த ஏடிஎம் ஏதோ உடைச்சிட்டியா? என்ன நம்புமா, நான் நல்லவம்மா. உங்க அப்பாவும் நல்லவர் தான்டா. நல்லவங்களதான் இந்த உலகம் ரொம்ப சோதிக்குது. பத்திரிக்கையில ஏதோ எழுதிட்டு அந்த மனுஷன் தலைமறைவா இருந்தனால தாண்டா அதிகம். சரிம்மா, நீ கவலைப்படாம போயிட்டு வா. ஐயா, வேலை வேலைக்கு சாப்பிடுயா, உடம்ப பாத்துக்கோயா. சிஸ்டர், டாக்டர் எங்க இருக்காங்க? இப்பதான் வந்திருக்காங்க, ரூம்ல இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். Come in. Yeah, sit down. Yes. டாக்டர், நான் பேஷண்ட் பொன்னம்மாவோட சன். Room number 205. உங்களுக்கு இம்மீடியட் ஆபரேஷன் பண்ணுமே, பணம் கட்டியாச்சா? நீங்க எங்க அம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணிருங்க டாக்டர், 2 மணி நேரத்துல பணம் கட்டிடுறேன். It is not possible at all. இதே ஏங்கிட்ட What is this, man? Huh? டாக்டர்ன்றது புனிதமான தொழில். நீங்கெல்லாம் அன்னை தெரசா மாதிரி இலவச சேவை செய்ய தேவையில்ல. அடிப்படை மனுஷத்தன்மை கூட வேண்டாமா டாக்டர்? எங்க அம்மா இல்லாட்டி எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எங்க அம்மா எனக்கு கிடைக்கல, நீங்களும் இருக்க மாட்டீங்க. என்ன டாக்டர் கிட்ட பேசுன? துப்பாக்கி எடுத்து காட்டினேன். ஏன்டா புதுசா வாங்கின செல்போன் மாதிரி அதை ஏன்டா எடுத்து அவர்கிட்ட காமிச்ச? ஆபரேஷன் கண்டிப்பா நடந்துரும். எது போலீஸ் நம்மள பிடிக்க போற ஆபரேஷனா? அந்த டாக்டர் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டார், என்ன நம்புங்க. நம்பா? உன்னை நம்பிதான் தெரு தெருவா ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், 100 மீட்டர் ஒன்னும் மிச்சம் ஆகலையே. உனக்கு உன் ஷேர் வேணுமா வேண்டாமா? ரைட்டு விடு. பார்த்து லிஃப்ட் தரப்பா.
இயேசுநாதர் என்ன பண்ண காத்திருக்காரோ. கிளம்பலாமா? கண்டிப்பா சிலுவையை சுமக்க விடாம பாத்துக்குவாரு. இங்கே இருங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். யோ இன்சூரன்ஸும் கட்டல, காசும் இல்லங்கிற நான் என்ன பண்றது? சார் என்ன நெஞ்செழுத்தம்? ஊர்ல தோப்ப பாத்துட்டு இருறானாங்க. நான் தான் கவர்மெண்ட் ஜாப்னு வந்து கப்ப கழிஞ்சு நிக்கிறேன். வெங்காயங்களா? ஏன் சார் கத்துறீங்க? ஓ கத்தாம என்ன பண்ண சொல்ற? குடும்பத்தோட இருக்க நேரம் கிடையாது. அயோக்கிய பயலுக ஊர்ல எப்படி நேரம் கிடைக்கும்? உங்களால நாங்க சைக்கோ ஆயிடுறோம். எங்களை நீங்க பழி வாங்குங்க, உங்களை நாங்க பழி வாங்குறோம். சார் இக்கட்டான சூழ்நிலை சார். சரியா, அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கா, லவர் கல்யாணம், ஃப்ரெண்டுக்கு பிளட் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீலிங்ஸ் கொட்டுறீங்களே. வா போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. வா போயா வந்துட்டாங்க. அப்படியா? அடப்பாவி, போலீஸ் கீயை தூக்குற அளவுக்கு நீ ப்ரொஃபஷனல் பிக்கர் ஆயிட்டியா? பின்ன என்னடா, அந்த ஆள் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட பேச சொல்றியா? நான் எதிர்பார்க்கவே இல்ல தமிழ். என்ன பண்றது, வானத்துல புல் இருந்தா மான் கூட பறக்குமா. உண்மைதான்டா, வானத்துல ஃபுல் இருந்தா மனுஷன் கூட தான் பறப்பா. டைமிங் இயேசுவே, இந்த கிட்னாப்பை நாங்க யார் கெடுதலுக்காகவும் பண்ணல, எங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க இயேசுவே. இந்த கிட்னாப் நல்லபடியா முடிஞ்சா இவனோட ஷேர்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு காணிக்கையாவே கொடுத்துடுறோம். கொய்யால உன் டீலுக்கு ஏன் ஷேர் தான் கிடைச்சதா? பிச்சு போடுவோம் பிச்சு ராசு. தம்பி, நீங்க யாரு? இந்த மாதிரி சிஸ்டம் இங்க கிடையாதே. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க ப்ளீஸ். ஃபாதர், ஒரு நிமிஷம் தனியா வாங்கலாம் ப்ளீஸ். சொல்லுங்க. ஃபாதர், உன்னோட அப்பா மலேசியால பெரும்புள்ளி. எஸ் ஐ நோ. அவருக்கு நிறைய பிசினஸ் எதிரிகள் உண்டு. அவரோட பாதுகாப்புக்காக விஜிலன்ஸ்ல இருந்து எங்களை ஒரு சேஃப்டி காமிச்சிருக்காங்க. அப்படியா? யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த தேவாலயத்துல தேவனுக்கு பிறகு சகலமும் நீங்கன்றனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் ஃபாதர். நீங்களும் சொல்லிடாதீங்க. நோ நோ, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்ப அவரு? அவரு சுப்பீரியர் ஆபீசர். இந்த மாதிரி பெரிய கேஸுக்கெல்லாம் தான் ஃபாதர் வருவாரு. ஐடி கார்டு பேண்ட்டுக்குள்ள இருக்கு, எடுத்துக்காட்டா ஃபாதர்? நோ 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 நோ. உங்க முகத்தை பார்த்தாலே கண்ணியம், உண்மை, அன்பு எல்லாம் தெரியுது. காட் பிளஸ் யூ மை சைல்ட். ரொம்ப நன்றி ஃபாதர். பாப்பா பாப்பா தனியா வந்திருக்கேன். ஆமா, நகை ஒண்ணு போட்டுட்டு வரலையாமா? இல்ல இல்லையா? இல்ல மறந்துட்டியா? ஐ திங்க் மறந்துட்டேன் ஆண்டி. எக்ஸ்கியூஸ் மீ, ஆண்டி இல்ல, ஐ எம் அ டீச்சர். ஐ எம் அ பிரிட்டோ ஸ்கூல் டீச்சர். நீயும் என் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். சில விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாது. பொண்ணா லட்சணமா அழகா வரணும். Got it? ஆமா, வந்ததுல இருந்து தொண தொண பேசிட்டு இருக்கியே, பிரேயர் பண்ணியா? இப்ப பண்ண போறேன் டீச்சர். முதல்ல ப்ரே பண்ணு. ரெண்டு கண்ணையும் மூடி ப்ரே பண்ணணும். நீயும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கா பொண்ணை காட்டுன்னு கூட்டிட்டு போற. இன்னைக்கு விட்டு நீ பொண்ணை காட்டாம இரு. கொமட்டில குத்து.
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இவனை இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டு போறதுன்னு தெரியலையே. இது என்ன படம் சொல்லு பாப்போம். ஐ திங்க் ராயல் சில்க். ஐயோ, நீ உண்மையிலே மக்குமா? இது காட்டன் சில்க். எவ்வளவு இருக்கும்? ஹேப்பி லஹரி ஸ்பீக்கிங். சார் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். வை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல சார். பின்ன என்னோட 30,50,000 எண்ணி வச்சிட்டீங்களா? நோ. என்ன சார், அது என்னவே 1 hour ஆகும். கடைசி நேரத்துல சொதப்பி விட்டுறாதீங்க. பின்னாடி வெட்டியாவே இருக்காங்களா நம்ம பசங்க. என்ன சொல்லுங்க சார். நம்ம பசங்களா? ஏன் சார், உங்களுக்கு கவுண்டிங் பண்ண தெரியாதா? டேய், நீ செவல தூக்கிடுவல? சார், லவ் பண்ணும் போதே அத்தனை தடவை தூக்கி இருக்கேன். அவ ஸ்லிம் ஃபிட் சார். ஸ்லிம் ஃபிட்டா? வெறும் 46 கிலோ தான் சார். நீங்க என் கேஷ மட்டும் எண்ணி வைங்க, நான் அவளோட பத்திரமா வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. டேய் பாஸ், பணத்தை எண்ணி வைங்கடா. 1000 ரூபாய் கட்டி வைக்கட்டுமா இல்ல 500 ரூபாய் கட்டி வைக்கட்டுமா பாஸ்? சில்லறையா மூட்டை மூட்டையா கட்டி வைங்க. பிளாடிஸ். இன்றைய தினம் ஆரோக்கிய இமானுவேல் குடும்பத்தாரின் திருமணம் நடக்கவிருக்கிறது. இத்திருமணம் இனிதே நடந்தேற ஆண்டவனை பிரார்த்திப்போம். தொடர்ந்து அனைவரும் திருப்பலியில் ஈடுபடுவோம். ஏய், எங்க போற? அடிச்சேன்னா செவிடு திரும்பி போயிடும். பேசாம உட்கார மாட்டியா? டீச்சர், இந்த கால பெண்களுக்கு பண்பே இல்ல. எனக்கு அடுத்த ப்ரோனும் ரெடியா இருக்கு. தமிழ் அங்க கிறிஸ்துமஸ் தவேஷத்துல இருக்கான் பாரு. யாரு ஃப்ரெண்டா? நான் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கலையே. எப்படிமா வந்த? தேங்க்ஸ் சார். என்ன கேட்க மாட்டீனா? நீ எழுதுனது 6 பேப்பர், 6லயும் அரியர். அதுக்கு என்ன இப்போ? உன்னை பத்தி அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் ஆவது வேண்டாமா? படிப்பு எல்லாருக்கும் வந்துடாது. பிராக்டிக்கல் நாலேஜ் உள்ளவன் ஈஷானா. எந்த தொழில செஞ்சினாலும் உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். உனக்கு படிப்பு தான் முக்கியம்னா நீ உங்க மாமா பசங்களே யாராவது செலக்ட் பண்ணிக்கோ ஈஷா. என்ன சொல்ல வர தமிழ்? ஆமா ஈஷா, லவ் பண்ற நீயே குடும்பம்னு வரும்போது என் படிப்பு தகுதியெல்லாம் எதிர்பார்க்கிற. அப்ப உங்க அப்பா என்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பாரு? நான் இதெல்லாம் வெளியில நின்னு வேடிக்கை பாக்குற ஹோட்டல். என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என் உயிர் தான். நான் கேட்டது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உன்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. சரி, ஏன் படிப்புக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீ போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்டோட வா, உன்னை ராஜா மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ஈஷா. ராஸ்கல், அரிய கிளியர் பண்ணன்னு சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு எவ்வளவு டயலாக் பேசுற? என்ன ஈஷா, வாழ்க்கை பிரச்சனையவே கிளியர் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட தமா துண்டு அரியரை கிளியர் பண்ண முடியல அசிங்கப்படுத்திட்டே டியர். கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள அன்புறவும் அடையாளமாகவும் ஏற்படுத்தியதற்காக உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்காக ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இசபெல்லாவை கடத்த பிளான் பண்ணிருக்காங்களா? அதராத காரியம் சிதறாது. நம்ம பிசினஸ் அப்பனன் குரூப் வேணும்னே நம்மள டென்ஷன் ஆக்குவாங்க. யாரவே இப்பி லகரியா தொப்பி லகரியா? அந்த பைய வேலையாத்தான் இருக்கும். நிதானம் தான் நம்மள கோட்டீஸ்வரன் ஆக்கி இருக்கு. நீ கேஷுவல் ஆயிரு. உள்ள யாரும் தப்பா தெரியல. நான் நம்ம ஆட்களோட வெளியில நிக்கிறேன். நீ கல்யாணத்தை முடி, அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. சரி பார்க்கலாம். ஓகே.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாக இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? ஆம். இதுல இசபெல்லாக்கு சம்மதம் இல்ல. வா இசபெல்லா. Isabella, what are you doing? Stop them! Stop them! Stop them! கர்த்தரே, நாங்க சேரணும்னு நினைச்சதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? ப்ளீஸ்